வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கோயம்புத்தூர்லேருந்து ரிட்டர்ன் ஊருக்கு வந்துட்டுருக்கும்போது ஒட்டன்சத்திரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி நல்ல மழை, ஒரு கிட்டத்தட்ட ஒரு அடித்து பேஞ்சிட்டு இருந்தது மழை. ஸோ வண்டிலாம் ஓட்டுறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ அது மாதிரி ஒரு சூழ்நிலையில் பார்த்தா ஒரு டிராஃபிக் ஜாம் ஆகி எல்லா வண்டியும் நின்றுட்டு இருந்தது. ஸோ என்னடா டிராஃபிக் ஜாம் ஆகிருக்கு, இந்த இடத்துல என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அப்படின்னு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ டிராஃபிக் ஜாம் ஆகிறதுக்கு ரெண்டு காரணமாக இருக்கலாம். ஒன்று ஆக்சிடெண்ட்டாக இருக்கும், இல்லைனா ஏதாவது ரோடு கன்ஜெஷனாக இருக்கலாம், இல்லை ரோடு கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம். ஸோ அது மாதிரி எதுவும் இல்லை, கண்டிப்பாக இது மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக நடந்திருக்கு அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக ஒரு ஆக்சிடெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு அந்த சூழ்நிலையை பார்த்து புரிஞ்சிக்க முடிஞ்சுது. சரி, என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. ஆக்சிடெண்ட் அப்படின்னாவே எல்லாருக்குமே பயமாக தான் இருக்கும். சின்ன லெவலில் நடந்திருக்கா, பெரிய லெவலில் நடந்திருக்கா அப்படின்றத. சரி, கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தா ஒரு பெரிய கவர்மெண்ட் பஸ், அதாவது ஒரு ஃபுல் சைஸ் கவர்மெண்ட் பஸ் வந்து கொஞ்சம் அந்த ரோடு ஸ்லிப்பரியாக இருந்ததுனால கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஸ்லிப் ஆகி சைடில் இருந்த ரோடுக்கு ஓரமாக இருந்த எட்ஜில் போய் இறங்கி அது ஒரு பெரிய பள்ளத்தில் போய் மாட்டிக்கிச்சு. ஸோ பஸ்ஸு நிற்கிற பொசிஷன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா உள்ளே இருந்த பேசஞ்சர்ஸ்லாம் வெளியில் இறங்கி நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ யாருக்கும் எதுவும் அடி இல்லைன்றது கெஸ் பண்ண முடிஞ்சுது. சரி, எதுவும் நம்ம போய் இப்போ எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்போமே அப்படின்ட்டு நானும் என்ன பண்ணேன், வண்டியை ஓரம் வச்சுட்டு இறங்கி போனேன். இறங்கி போய் அங்கே இருக்கிற ஆளுங்க கிட்ட கேட்டேன் என்ன ஆச்சுன்ட்டு. அது ஸ்லிப் ஆகி உள்ளே இறங்கிடுச்சு சார், யாருக்கும் ஒன்றும் அடி இல்லைன்னாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். சரி, ரைட், நம்மளால் எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமே, இவ்வளோ டிராஃபிக் ஜாம் ஆகி நிற்குது. அந்த பஸ்ஸில் இருந்த பேசஞ்சர்ஸ்லாம் கீழே இறங்கி நிற்கிறாங்க. சின்ன குழந்தைங்களெல்லாம் அவங்க கையில் வச்சுட்டு நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ பார்க்கவே கஷ்டமாக இருந்துச்சு, எல்லாருக்குமே கஷ்டம் தான். சரி, நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணுவோன்ட்டு அந்த கண்டக்டர் கிட்ட பேசிவிட்டு வண்டியை டோ பண்ணி இழுப்போம் அப்படின்ட்டு நான் மறுபடியும் என் வண்டியில் வந்து ஏறி உட்காந்து, நம்மக்கிட்ட டோவிங் ரோப் எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கிறதுனால நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த இடத்துல நம்ம பண்ணோம். ஸோ என்ன முயற்சி பண்ணோம், எப்படி பண்ணோம், எடுத்தோமா இல்லையான்றத வீடியோவில் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் உங்கள் சுந்தரராஜ், நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க மாங்க்ஸ் எக்ஸ்டசி. ஸோ நீங்கள் கூட பார்க்கலாம், இவ்வளோ பெரிய பஸ்ஸை வந்து இந்த வண்டியில் கட்டி இழுக்க முடியுமா, டோ பண்ண முடியுமா, இது வந்து ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுறது சரியா அப்படின்றத நீங்கள் யோசிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இதுக்கு நான் இந்த இடத்துல ஒன்று சொல்லிடுறேன். ஸோ கண்டிப்பாக பஸ்ஸை வந்து எப்படியும் ஒரு 10-12 டன் வெயிட் இருக்கும் அந்த பஸ்ஸு. ஸோ அதை டோ பண்ணி இழுக்கிறது கஷ்டம் கிடையாது. ஆனால் வெறும் வண்டினால் டோ பண்ணால் அது கண்டிப்பாக வராது. ஏன்னா அது ரொம்ப நல்லா குழியில் மாட்டிகிட்ருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு மேனுவல் ப்ரெஷரும் வந்து கொடுக்கணும், அதாவது மேனுவல் பவரும் அப்ளை பண்ணணும். ஒரு 20-30 பேர் சேர்ந்து அந்த பக்கத்துலேருந்து தள்ளணும். அண்ட் இந்த பக்கத்துலேருந்து வண்டியில் கட்டி இழுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துடும். ஆனால் நீங்கள் அந்த க்ரௌடை பார்க்கலாம், அந்த இடத்துல ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க அந்த க்ரௌடு. பஸ்ஸில் இருந்த பேசஞ்சர்ஸ், அந்த ஊர் மக்கள், அப்புறம் மற்ற வண்டியிலேருந்து இறங்கி வந்து இருந்தவங்க நிறைய, ரொம்ப டிராஃபிக் ஆகிடுச்சு. எல்லாருக்குமே கஷ்டம் தான், மழை வேறு பெஞ்சிட்டு இருந்தது. அதனால் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கோஆர்டினேஷன் வந்து அந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் நிறைய பேர் வந்து அந்த இடத்துல அந்த பஸ்ஸை வந்து அந்த பக்கம் இருந்து தள்ளியிருந்தாங்கன்னா அந்த குழியிலேருந்து அது வெளியில் வந்திருக்கும். குழியிலேருந்து வெளியில் வந்துடுச்சு அப்படின்னா இழுக்கிறது வந்து கஷ்டம் கிடையாது, தாராளமாக டோ பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ வெறும் வண்டி பவர்னால் இது எடுக்க முடியாது. பட் அலாங் வித் தேட் மேன் பவரும் அந்த இடத்துல அப்ளை பண்ணால் வந்துடும். ஸோ நம்மளால் முடிஞ்ச முயற்சி பண்ணோம். ஸோ பாருங்கள் வீடியோவில் கடைசியில் எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்ட்டு. மழை மெயின் ரீசன், மழையில் வந்து மழை தூரிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ வீடியோ கவரேஜும் வந்து எங்களால் சரியாக பண்ண முடியல. ஏன்னா அந்த டென்ஷனில் வந்து வீடியோ எடுக்கலாம் பிளான் பண்ணலை. ஸோ கையில் இருந்த கேமராவை வந்து ஆருஷ் கையில் கொடுத்து முடிஞ்சதை எடுறா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவர் தான் வந்து பாவம் மழையில் நின்றுட்டு எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தார். ஸோ என்ன தான் எஃபர்ட்ஸ் பண்ணாலும் அந்த இடத்துல ஒரு ஹெல்ப் தான் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் நம்மளால் முடிஞ்சது. ஸோ எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க அந்த ஹெல்ப்புக்கு. நிறைய பேர் வேண்டாம் சார், இது மாதிரி முயற்சி பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. நான் இல்லை பரவாயில்ல சார், பண்ணுவோம், பாவம் எல்லாருமே வீட்டுக்கு போயிடலாம். பஸ்ஸு, அதில் வந்த பேசஞ்சர்ஸ், குழந்தைங்க இருக்காங்க, இவ்வளோ டிராஃபிக் ஜாம் ஆகிருக்கு அந்த இடத்துல. ஸோ கொஞ்சம் ஏதாவது நம்ம பண்ணிட்டோம்னா சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா எல்லாருமே வீட்டுக்கு போயிடலாமே சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ட்ரை பண்ணோம். ஸோ என்னென்னா ட்ரை பண்ணோன்னு பாருங்கள். கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு சின்ன கோஆர்டினேஷன் இருந்திருக்கணும். ஏன்னா நிறைய பேர் இருந்ததுனால அந்த ஒரு டிசிஷன், அந்த ப்ராப்பரான ஒரு டைரெக்ஷன் வந்து பண்ண முடியாமல் போச்சு அந்த இடத்துல. ஸோ அது ஒரு ரீசன் அந்த இடத்துல. பட் ஸ்டில் வி ட்ரைட்.
அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி போட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். கீழே பாரு வெயிட்டுக்கு வந்து பக்கம் அங்கே இருக்கு வெயிட்டுக்கு அசால்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கேருந்து மேனுவல் பவர் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்திருக்கும். கொஞ்சம் கொடுத்தாங்க, ஆனால் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். ஆனால் இந்த இடத்துல வந்து கிளச்சு சூடாகி கொஞ்சம் ஸ்மோக்கே வந்துடுச்சு, டயர்லேருந்து ஸ்மோக் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணோம். ஸ்டில் இட் வாஸ் எ குட் அட்டெம்ப்ட். பாருங்க போடு நம்ம டயருக்கு மேலே பஸ் டயர் செட் ஆகாது.
ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பஸ்ஸு நல்லா அந்த ஃப்ரண்ட் வீல் வந்து குழியில் போய் இறங்கிடுச்சு. ஸோ கேமராவில் அதெல்லாம் கொஞ்சம் ஜஸ்டிஃபை ஆகுதான்னு தெரில, பட் ஆனால் ரொம்ப மோசமாக தான் போய் இறங்கி இருந்தது. ஸோ கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா இவ்வளோ பெரிய வண்டியை வந்து அவ்வளோ ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ நிறைய பேரோட எஃபர்ட்ஸ் தேவைப்படும் அந்த இடத்துல. அவர் டாக்டர் வச்சிருக்காரு 4 வண்டி, அவரே கவனம் இருக்காரு. அவர் நினைச்சா வண்டி அழகா எடுத்து போயிடுவார். தங்கராஜ் ஏன் தங்கராஜ் அவன் வண்டி வர சொல்லு. தங்கராஜ் அவரே எடுத்துட்டு போயிடுவார். அழகா வண்டி நீங்க ஊட்டிங்களா? கடைசியில் எவ்வளோ முயற்சி பண்ணியும் வந்து பஸ்ஸை அந்த இடத்துலேருந்து ரெக்கவரி பண்ண முடியல. ஏன்னா மழை, டயர் ரொம்ப ஸ்லிப் ஆகுது அந்த ஸ்லிப்ரி ரோட்ஸில். அண்டு எஃபர்ட்ஸ் அங்கே வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. சரின்னு ரொம்ப இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. சரி வீட்டுக்கு கிளம்புவோம், டைம் ஆச்சுன்னு கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்து அங்கே இன்னொரு ஆக்சிடெண்ட்டு, ஒரு டெம்போ அண்ட் ஒரு பைக்கு. ஸோ அதுவும் பார்க்க கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ இது மாதிரி வந்து மலையில் வந்து இவ்வளோ டிராஃபிக் இருக்கும்போது எல்லோரும் கொஞ்சம் பார்த்து வண்டி ஓட்டுங்க. ரொம்ப நார்மல் கண்டிஷன்ஸ் கிடையாது, ரோடெலாம் நல்லா இருக்கிறதுனால ஸ்பீடாலாம் ஓட்டாதீங்க. ஸோ ப்ளீஸ் டூ கேர். ரொம்ப மழையாக இருந்துச்சு. ஒரு கவர்மெண்ட் பஸ் வந்து அந்த மலையில் கொஞ்சம் ஸ்லிப் ஆகி பள்ளத்தில் இறங்கிடுச்சு. பாவம் நிறைய பேசஞ்சர்ஸ் குழந்தைங்கள்லாம் வச்சுட்டு மலையில் வெளியில் நின்றுட்டு இருந்தாங்க. சரி நம்ம போய் ஹெல்ப் பண்ணலான்ட்டு டோ பண்ணி இழுத்து பார்த்தோம். ஆனால் வந்திருக்கோம், இழுக்க முடியாதுன்ட்டுலாம் கிடையாது. ஆனால் பஸ் வந்து ரொம்ப பள்ளத்தில் நல்லாவே மாட்டிகிட்டு இருந்தது. முன்னாடி இருந்து ஒரு 20 பேர் தள்ள முயற்சி பண்ணாங்க, நானும் இழுத்தேன். ஆனால் எவ்வளவோ நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த கிளிப்பிங்ஸ்லாம். ஆனால் கொஞ்சம் ஃபெயிலியராக இருந்துச்சு. ஏன்னா அந்த இடத்துல பள்ளம் ரொம்ப ஜாஸ்தி. பஸ்ஸு எப்படியும் 10-12 டன் வெயிட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா மாட்டிக்கிட்டு இருக்கு அந்த பஸ் அந்த இடத்துல. ஸோ அந்த பள்ளத்தை வந்து சரி பண்ணாதான் ஒன்று அதை வந்து செதுக்கி எடுக்கணும், உடைக்கணும், கடப்பாரை வச்சு உடைச்சி எடுக்கணும். இல்லை அப்படின்னா ஒரு பெரிய ஜேசிபி மாதிரி 2 பக்கமும் இப்போ தள்ளி விட்டு அந்த பஸ்ஸை ஸ்ட்ரைட் பண்ணி தான் இழுக்கணும். நம்ம ரொம்ப கொஞ்சம் தப்பாக இழுத்துட்டோம் அப்படின்னா பஸ் வந்து அப்செட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்சது மட்டும் தான் நம்ம செய்யணும். அதனால் வந்து ஒரு முயற்சி பண்ணிட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இந்த மிஷனை வந்து அப்படியே அபேண்டன் பண்ணிட்டோம். ஸோ கஷ்டமாக தான் இருக்குது. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா கொஞ்சம் எல்லாருமே வீட்டுக்கு போயிருப்பாங்க. பாவம் மலையில் நிற்காமல் எல்லோரும் வீட்டுக்கு போயிருக்கலாங்கன்னு தான் எல்லோரும் பாராட்டினாங்க. உங்கள் ஹெல்ப்புக்கு ரொம்ப உதவி சார், ரொம்ப நன்றி சார், உங்கள் உதவி பண்ணீங்க அப்படின்ட்டு. வண்டி ரொம்ப நம்மளுக்கு டயர்லாம் தேஞ்சு டேமேஜ் ஆச்சு. இட்ஸ் ஓகே, அதுக்காக தான் இருக்குது. நம்ம ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு வண்டி உதவலை அப்படின்னா அப்புறம் என்ன இருக்குது. ஸோ தட்ஸ் ஓகே, இட்ஸ் நாட் எ ப்ராப்ளம். ஸோ பட் ஸ்டில் இன்னைக்கு நடந்திருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். ஸோ கொஞ்சம் பெரிய மிஷன் தான் இது. ஸோ அந்த பெரிய மிஷன் மலையில் ஒரு கோஆர்டினேஷன் நிறைய பேர் பண்ணாங்க. சில பேர் நின்று பார்த்துட்டு தான் இருந்தாங்க, வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க, பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களும் கொஞ்சம் உதவி பண்ணியிருந்தாங்கன்னா மேபி இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஓகே, மழை இப்போ நின்றுடுச்சு. அந்த பேசஞ்சர்ஸ் ஆர் சேஃப், யாருக்கும் ஒன்றும் கிடையாது. ஸோ அது வரைக்கும் சந்தோஷம் தான். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி இன்னொரு இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு இன்சிடெண்ட் தான். ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது, கோயம்புத்தூர்லேருந்து ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது இது மாதிரி ஒன்று நடந்துச்சு. நம்ம வந்து அதை விட்னஸ் பண்ணியிருக்கோம். ஸோ முயற்சி பண்ணியிருக்கோம். ஸோ ஐம் ஹாப்பி அபவுட் இட். பட் ஸ்டில் சக்ஸஸ் ஆகிருந்தால் டபுள் ஹாப்பியாக இருக்கும். இட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்டே டியூன்ட். நான் உங்கள் சுந்தரராஜ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க மாங்க்ஸ் எக்ஸ்டசி.